இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா டடா பூக்குட் லேக் அட் வயநாட். இந்த லேக் பார்த்திங்கன்னா நேச்சராகவே வந்து இந்தியா மேப்போட ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் வாங்க. இந்த லேக் பார்த்தீங்கன்னா கேரளாவில் இருக்க வயநாட் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. நேச்சுரலான ஃப்ரெஷ் வாட்டர் லேக்னு சொல்கிறாங்க. இது கடல் மட்டத்திலேருந்து 770 மீட்டர் உயரத்தில் வந்து இருக்குது. இப்போ நாங்கள் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போயிட்டுருக்கோம். என்ட்ரி டிக்கெட் பார்த்தீங்கன்னா 20 ரூபி பர் அடல்ட்டு. சில்ட்ரனுக்கு வந்து 5 to 12 இயர்ஸ்னால் வந்து 10 ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து ஸ்டில் கேமரா வச்சுருந்தீங்கன்னா 20 ரூபி எக்ஸ்ட்ரா பே பண்ணணும். வீடியோ கேமரா வச்சுருந்தீங்கன்னா 150 ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் போட் ரைட்ஸ்க்கு நம்ம வந்து அங்கே போயிட்டு போட்டுக்கு செலக்ட் பண்ணுறதை பொறுத்து வந்து சார்ஜஸ் வந்து மாறுது. இப்போ நம்ம வந்து அந்த லேக் கிட்ட வந்தாச்சு. நம்ம வந்து போட் ரைட் வந்து போக போகிறோம். அதுக்கு என்னென்ன சார்ஜஸ் வந்து சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். வாவ், கிட்ட போகும்போதே ரொம்ப சூப்பராக இருந்தது இதோட வியூ. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக வந்து ரோஸ் கலரில் குட்டி குட்டியாக நிறைய ஃப்ளார்ஸ் தெரியுது பார்த்தீங்களா. இங்கே வந்து லோட்டஸ் அண்ட் லிலி தான் ரொம்ப ஃபேமஸ் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ நம்ம வந்து டிக்கெட் வாங்க வந்தாச்சு. இப்போ நம்ம வந்து 2 சீட்டட் பெடல் போட் வந்து சொல்லியிருக்கோம். நீங்கள் வந்து 4 சீட்டட்னா 200 ரூபி பே பண்ணணும். அண்ட் 2 சீட்டட்னா 100 ரூபி பே பண்ணணும். 20 மினிட்ஸ்க்கு இந்த ரைட் வந்து போகும். அண்ட் ரோ போட்ஸ் வந்து 350 ருபீஸ் வந்து ½ an hourக்கு வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம வந்து போட் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து போட்டில் ஏறியாச்சு. ஸோ எக்ஸாக்ட் ஆடியோ வந்து கேட்டிருப்பீங்க. இப்படி தான் வந்து சவுண்ட் கேட்கும். நீங்கள் 2 பேர் சேர்ந்து நல்லா பெடல் பண்ணிங்கன்னா ஸ்பீடாக போகும். அண்ட் சென்டரில் வந்து ஒரு ராடு இருக்கும். நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் போகிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பேக் வரதுக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து புஷ் பண்ணுற மாதிரி ஒரு லிவர் வந்து இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஓட்டணும். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் போனாலும் போய்க்கலாம். நாங்கள் வந்து எண்டு வரைக்கும் போயிட்டு வந்து ரிட்டர்ன் வந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்தது ரைடு. அண்ட் குட்டி பாப்பாலாம் வச்சுருந்திங்கன்னா சென்டரில் உட்கார வைக்கிறதுக்கு நிறைய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இந்த லேக்கோட என்ட்ரி வந்து எல்லா நாளுக்கும் ஓப்பனில் இருக்கும். அண்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து 9 o'clockலேருந்து ஈவினிங் வந்து 5 o'clock வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் சொல்கிறாங்க. பட் என்ட்ரி டிக்கெட் வந்து 4:30 க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதனால சீக்கிரமாக நீங்கள் வந்தீங்கன்னா வந்து நல்லா வந்து ரைட் வந்து என்ஜாய் பண்ணலாம். கல்பேட்டாக்கு ரொம்ப கிட்ட இருக்குது இந்த லேக். இது வந்து நம்ம இந்தியா மேப் மாதிரியே வந்து ஷேப்பில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏரியல் வியூவிலேருந்து பார்த்தீங்கன்னா. அண்ட் ரொம்ப எவர் க்ரீனான ஃபாரஸ்ட் வந்து சுற்றி இருக்கும். அண்ட் ஃபுல்லாக வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் மலை வந்து சரவுண்ட் பண்ணி சூப்பரான ஒரு நேச்சர் ட்ரீட்னே சொல்லலாம். நீங்கள் இங்கே போனீங்கன்னா நேச்சர் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு ஃப்ரெஷ் ஏர் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் ரொம்ப பாசிட்டிவாக வந்து இருந்தது இந்த இடம். பனமரம் ரிவருக்கு வந்து ஆரிஜினேஷன் பாயிண்ட்டாக வந்து இந்த லேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து ஃப்ளோ ஆகிற வாட்டர் வந்து வேலிஸ் மூலமாக போய் வந்து கபினி ரிவர் வந்து ஜாயின் ஆகுதுன்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து ஒரு 5 hectare ஒரு ஸ்மால் லேக் தான். அதனால் ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிட்டு வந்துடலாம். நாங்கள் வந்து அங்கே சென்டர் ஆஃப் த லேக்கில் வந்து ஒரு ஃபேமிலி பிக்கும் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எங்களுக்கு இந்த இடத்துக்கு விசிட் பண்ணது. அண்ட் திருப்பி என் ஹஸ்பண்ட் வந்து பெடல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நாங்கள் நல்லா வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்தோம். அங்கே இருக்க குட்டி குட்டி ஃப்ளார்ஸ் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. அண்ட் ஸ்பெஷலாக வந்து இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு ஃபிஷ் டைப் வந்து க்ரோ ஆகும்னு சொல்கிறாங்க. எத்தியா பூக்குடென்சிஸ் ஸ்பீஷீஸ் ஆஃப் கிரிப்னட் ஃபிஷ். இது வந்து நம்ம வயநாட்டில் பூக்குட் லேக்கில் மட்டும்தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து அக்கர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக இது மாதிரி நேச்சராக உருவான ஒரு சூப்பரான பியூட்டிஃபுல் பிளேஸை வந்து நீங்கள் வந்து பிளாஸ்டிக்ஸ்லாம் போட்டு வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கணும். அண்ட் பிளாஸ்டிக் ஃப்ரீ ஜோனாக எல்லா இடத்தையும் நீங்கள் பார்த்துக்கணும். அண்ட் உங்களோட கடமை வந்து நம்மளோட நேச்சரை கண்டிப்பாக வந்து பாதுகாக்கும். இன்னும் ரொம்ப வருஷத்துக்கு வந்து இந்த இடம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக இன்னொரு வாட்டி வந்து போய் பார்க்கணுன்னு ஆசையாக தான் இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தாய்மை SJ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. கீப் சப்போர்ட்டிங். சப்ஸ்கிரைப் தாய்மை SJ. பாய்.